Peacemakers of Christo. நாம் மனம் மாறாமல் நடித்து கொண்டிருக்கிறோமா? மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தில் திருமுழுக்கு யோவான் பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் பார்த்து, விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் மனம் மாற வேண்டும் என்று யார் சொன்னது என்று கேட்கின்றார். விரியன் பாம்பு குட்டிகளே என்று கூறுகிறார். ஜெபிப்போமா? என் நேச பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம் சுவாமி. நீர் உன்னதர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையிலே ஆண்டவரே, எத்தனையோ பிள்ளைகள் அப்பா மனம் மாறாமலேயே வாழ்கிறார்கள், கோயிலுக்கு வராமலேயே இருக்கிறார்கள், நன்மை பெறாமலேயே இருக்கிறார்கள் ஆண்டவரே, பாவ சங்கீதனம் செய்யாமலேயே இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, திருமண பந்தத்தை உடன்படிக்கையை உடைக்கிறவர்கள் ஏராளம், தகாத உறவுகள் வைத்திருப்பவர்கள் ஏராளம், பண ஆசை பிடித்தவர்கள் ஏராளம் ஆண்டவரே, ஊரெல்லாம் சுத்துகிறவர்கள் ஏராளம் சுவாமி. ஏசப்பா, அண்ணன் தம்பிகளை வெறுக்கிறவர்கள் ஆண்டவரே, வெட்டுகிறவர்கள் ஆண்டவரே, கடிந்து கொள்கிறவர்கள், கெட்ட வார்த்தையில் திட்டுகிறவர்கள் ஏராளம் சுவாமி. அக்கா தங்கைகளை ஆண்டவரே தகாத வார்த்தையினால் திட்டுகிறவர்கள் ஏராளம் சுவாமி. இயேசு ராஜாவே, இன்று கிறிஸ்தவத்திலே, கிறிஸ்தவ மதத்திலே கிறிஸ்துவும் இல்லை, கிறிஸ்தவமும் இல்லை சுவாமி. இயேசு ராஜாவே, அப்பா பிதாவே, கிறிஸ்தவர் என்ற பெயரை மட்டும்தான் சூட்டி இருக்கிறோமே ஒழிய, தெய்வ கர்த்தாவே, திருமுழுக்கு யோவான் பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொன்னார் ஆண்டவரே. ஏனென்றால் அவர்கள் சொல்லில் இருப்பது செயலில் இருக்காது ஆண்டவரே. அவர்கள் நடிக்கிறவர்கள் ஆண்டவரே, தற்பெருமை உடையவர்கள் ஆண்டவரே, ஆணவம் பிடித்த மனிதர்கள் சுவாமி, பொறாமை எண்ணம் பிடித்தவர்கள் ஆண்டவரே, அடுத்தவனை எப்ப கீழே தள்ளலான்னு பார்த்தவங்க ஆண்டவரே, அடுத்தவன் வளர்ச்சியை ஆண்டவரே பிடிக்காத மனிதர்கள் பரிசேயர்களும் சதுசேயர்கள் ஆண்டவரே. அந்த மனிதர்கள் அப்பா திருமுழுக்கு யோவான் பார்த்து, நீங்க எல்லாம் சாபத்துக்குரியவர்கள் அப்படி என்று சொன்னார் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் உன் பிள்ளைகளை அழிக்க வேண்டும் என்று ஆண்டவரே, அடுத்தவர்கள் முன்னேற கூடாது என்று பொறாமை பிடித்த மனிதர்களாக, நய வஞ்சகக்காரர்களாக, சூழ்ச்சி உள்ள மனிதர்களாக ஆண்டவரே, பகை எண்ணத்தோடு அலைந்து திரிகிற மனிதர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் சுவாமி. அதிலே கிறிஸ்தவர்களும் உடன்பட்டு இருக்கிறார்கள் சுவாமி. இயேசு ராஜாவே, என் தெய்வீக கர்த்தாவே, இன்னைக்கு மனம் மாறுவதில்லை ஆண்டவரே. யாருமே மனம் மாற தயாராக இல்லப்பா. அப்பா, மனம் மாறுவதற்கு அவர்களுக்கு ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்கு ஆண்டவரே, அவர்களுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது ஆண்டவரே. அவர்கள் படிப்பு மனம் மாற விடுவதில்லை, அவர்கள் பணம் மனம் மாற விடுவதில்லை, அவர்கள் பதவி மனம் மாற விடுவதில்லை, அவர்கள் கட்டின பங்களா அபார்ட்மெண்ட் மனம் மாற விடுவதில்லை, அவர்கள் படித்த படிப்பு அவர்களுக்கு தடங்களாகவே இருக்கிறது, அவர்கள் குடும்பமே அவர்களுக்கு தடங்களாக இருக்கிறது ஆண்டவரே. மனம் மாறாமல் வாழ்கிறார்கள் சுவாமி. அப்பா, இன்னைக்கு ஏகப்பட்ட மனிதர்கள் சினிமா தியேட்டருக்கு போறதுதான் பிடிச்சிருக்குது ஆண்டவரே, பார்க்குக்கு போறதுதான் பிடிச்சிருக்கு, ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுறதுதான் பிடிச்சிருக்குது ஆண்டவரே. அப்பா, சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போய் அரட்டடிக்க தான் பிடிச்சிருக்குது ஆண்டவரே. உன் ஆலயத்துக்கு வர பிடிக்கல சுவாமி, போன்ல 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேச பிடிச்சிருக்கு ஆண்டவரே. அப்பா, போன்ல ரீல்ஸ் பாக்குறதும் வீடியோஸ் பாக்குறதும் பிடிச்சிருக்குது ஆண்டவரே. அப்பா, இன்னைக்கு பெண்களோடு அப்பா பிராங்க் வீடியோன்னு பண்றவங்க ஏகப்பட்ட பேர்களாக இருக்கிறார்கள். அதற்கு 1000 லட்சக்கணக்கில் மனிதர்கள் பார்க்கிறார்கள். ஆனால் சுவாமி, உன்னோடு உறவாட மனிதர்கள் இல்லை ஆண்டவரே. நாங்கள் இன்று பரிசேயர்களாக வாழ்கிறோம், சதுசேயர்களாக வாழ்கிறோம், விரியன் பாம்பு குட்டிகளை போல வாழ்கிறோம். என் உள்ளத்திலே நய வஞ்சகம், பொறாமை, அப்பா மற்றவர்களை இழிவுபடுத்தணும், நான் முன்னேறணும், நான் வாழணும், நான் அதிகமா ஆகணும், எனக்கு நிறைய வரணும் என்று நினைக்கிற ஆசை படைத்த மனிதர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் ஐயா. அவன் எனக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன்,
நினைக்கிறேன், அவன் எனக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அவ என்கிட்ட அடிபணிஞ்சுதான் பேசணும்னு நினைக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இது கிறிஸ்தவத்துவமா சுவாமி? அப்பா அன்னை தெரசாள் எல்லாத்தையும் விட்டுட்டு அடிபணிஞ்சு வாழ்ந்தா ஆண்டவரே. உலகத்துல எல்லா நாடுகளிலும் அவர்கள் சபை ஏற்பாடு செய்யப்பட்டது, ஆனால் அவள் அடிபணிஞ்சுதான் இருந்தா. அந்த உணர்வை எங்களுக்கு கொடுங்க, அந்த குணத்தை எங்களுக்கு கொடுங்க, எங்க வாழ்க்கையை நாங்க மாற்றணும் சுவாமி. ஏசப்பா ஆண்டவரே, பரிசேயர்களை போல சதுசேயர்களை போல நாங்க நடிக்க கூடாது சுவாமி. கணவன் மனைவி கிட்ட நடிக்க கூடாது ஆண்டவரே, மனைவி கணவன் நடிக்க கூடாது ஆண்டவரே. அப்பா பிள்ளைகள் பெற்றோர்களிடம் நடிக்க கூடாது ஆண்டவரே, ஏமாற்ற கூடாது சுவாமி. ஆண்டவரே இந்த குடும்பம் உன்னத குடும்பமாக மாறணும் ஐயா. மருமகளும் மருமகனும் மாமனார் மாமியார்ட்டையோ அம்மா அப்பாட்டையோ ஆண்டவரை நடிக்க கூடாது சுவாமி. என் தெய்வீக கர்த்தாவே, வேலை செய்யற தொழிலாளி எஜமானனிடம் நடிக்க கூடாது ஆண்டவரே, எஜமானன் தொழிலாளியிடம் நடிக்க கூடாது சுவாமி. இயேசுவே, குரு மக்களிடம் நடிக்க கூடாது ஆண்டவரே, மக்கள் குருவிடம் நடிக்க கூடாது சுவாமி. நல்ல உள்ளங்களை கொடு, புரிந்து கொண்டு ஒற்றுமையாக அன்போடு ஆசிரோடு வாழக்கூடிய குடும்பமாக எங்கள் குடும்பங்களை நீர் மாற்றுவீர் என்று முழுமனதோடு ஜெபித்து ஆண்டவரே, எங்களுக்குள்ளா இருக்கிற எல்லா நய வஞ்சக புத்திகளையும் அகற்றி போட்டு எங்களை பரிசுத்தமாக்கி வழி நடத்த வேண்டும் என்று ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துக்களையும் உங்களுடைய கண்ணீர்களையும் இறை இரக்கத்தின் நற்கருணை ஆராதனையிலும் ஜெபமாலையிலும் நவநாளிலும் நேர்த்தி திருப்பலியிலும் உங்களுடைய விண்ணப்பங்களை அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம். தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய கருத்துக்கள் பெரிய கருத்துக்களாக கஷ்டமான சூழ்நிலைகளில் இருந்தால் தயவு செய்து நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணியுங்கள். 1 3 5 7 9 12 30 33 77 என்று நீங்கள் உங்கள் கருத்துக்களுக்கு தகுந்தாப்புல நீங்க கடவுள்கிட்ட நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணிக்கலாம். அதனால நேர்த்தி திருப்பலியிலே பயங்கர வல்லமைகள் இருக்கிறது. ஒரே குருவானவர் 2 மணி நேரம் உட்கார்ந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்றால் எல்லா ஜெபங்களையும் ஒரே சாமியார் உட்கார்ந்து இந்த பிள்ளையை ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கன்னு ஜெபங்களை சொல்லி சொல்லி கேட்கும் போது எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாக நாங்க ஒரே ஒரு உதவி கேட்கிறோம். இந்த சேனலை தயவு செய்து பார்க்கிறவர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல, பேஸ்புக்ல நீங்கள் பகிரும்படியா ஜெபிக்கிறோம். எங்க ஃபாதர்ஸ் இல்லைன்னா இதை நிப்பாட்டி விடுவாங்க என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இவ்வளவு செலவு பண்ணிட்டு இது வளர்ச்சி அடையல, அப்படி என்றால் இவ்வளவு கரண்ட், நெட் பில்லு, கம்ப்யூட்டரு, கேமரா அப்படி என்று ஃபாதர்ஸ் வருத்தப்பட்டு நிப்பாட்டிடுவாங்க. அதனால் தயவு செய்து இந்த உன்னத தெய்வ பணி இன்னும் வளரணும், உங்க கையால் வளரணும், உங்க ஆசீர்வாதத்தால் வளரணும், இன்னும் பல ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் என்பதை நீங்கள் விருப்பப்பட்டால் இதை பகிருங்கள், இதை செய்யுங்க என்று அன்போடு வேண்டுகிறோம். தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாக நாங்கள் உதவி செய்கிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரௌசர், பேண்ட், ஷர்ட்டை
டிஷர்ட்டு இல்ல நோட்டு புஸ்தகங்கள் இது போல நிறைய இருக்கலாம். அது வேஸ்டா கிடக்கலாம். பரணியில சொருவி வச்சிருப்பீங்க, தயவு செய்து பீரோல சொருவி வச்சிருப்பீங்க, அதெல்லாம் எடுத்து வேஸ்டா கரையான் சாப்பிட்றதுக்கு பதிலா எங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு ஒரு வேலை வசதிகள் இருந்தால் இல்லை உங்க காரியங்கள் நிறைவேறினால் நாங்கள் உதவி செய்யற பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது, அவங்களுக்கு ரோடு கிடையாது, குடிசைகள் தான், அந்த வீட்டில் ஒரு லைட் எரியணும் என்றால் சோலார் லைட்டு தான் எரிய முடியும். அது ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். தயவுசெய்து உங்களால் முடிஞ்சா ஒரு 2 சோலார் லைட்டு 3 சோலார் லைட்டு வாங்கி உங்க பேரால உங்க குடும்பத்தை பேரால 4 வீட்டில் லைட் எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளே, மிரக்கல் ஆயில் எவ்வளோ வலிகளை நீக்குகிறது, நோய்களை அகற்றுகிறது. கண்ணை தவிர்த்து எல்லா இடங்களிலும் வலிகள் இருந்தால், நோய்கள் இருந்தால், எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் தயவு செய்து அதை வாங்கி 10 சொட்டு 20 சொட்டு அந்த வலிக்கிற இடத்துல நல்லா தினமும் தேய்ச்சிட்டு வாங்க. தலையில தேய்ங்க, பிபி சுகர் குறையும். சுடுதண்ணில போட்டு ஒரு சொட்டு போட்டு குடிங்க, பிபி சுகர் குறையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றுமாக ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இது 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புத்தகம். அந்த காலத்தில் நம்முடைய வீட்டுல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடெல்லாம் இருக்கும். அதுல உள்ள கட்டு ஜபங்கள், ரகசிய ஜபங்கள், அது செய்வினை அகற்ற ஜபம், சாத்தான விரட்டுகிற ஜபம், பல விதமான கட்டு ஜபங்கள் இருக்கிறது. இந்த கட்டு ஜப புத்தகத்தை வாங்கி தயவு செய்து பயன்படுத்துங்கள். வாழ்க்கையில வெற்றி அடையுங்கள்.